ஸ்ரீ அருணகிரிநாதர் 44ஆம் ஆண்டு குருபூஜை விழா திண்டுக்கல் அபிராமி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. திண்டுக்கல் திருமலைக்கேணி ஸ்ரீ அருணகிரிநாதர் 44ஆம் ஆண்டு குருபூஜை விழா மற்றும் யாத்திரை விழா நடைபெற்றது. இன்று நடைபெற்ற அருணகிரிநாதரின் 44ஆம் ஆண்டு குருபூஜை விழா திண்டுக்கல் அபிராமி அம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அருணகிரிநாதரனுடைய சன்னதியில் 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன. சந்தனம், தயிர், பால், திருமஞ்சனம், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன. இந்த அபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அருணகிரிநாதருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன. அருணகிரிநாதரின் முதல் நாள் நிகழ்ச்சியினை சென்னையை சேர்ந்த சுந்தரம்பிள்ளை ட்ரஸ்ட் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் இன்ஜினியர் பரமேஸ்வரன், டாக்டர் ராஜேந்திரன், ரவிச்சந்திரன், சுந்தர், சோமசுந்தரம், நாகமுத்து பிரிண்டர் செல்வம், பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க அருணகிரிநாதருக்கு புஷ்பத்தால் அபிஷேகம் ஆராதனைகளை நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து விழா குழுவினரின் சார்பாக சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. அருணகிரிநாதருக்கு பல்வேறு முகங்கள் கொண்ட தீபாராதனைகள் காட்டப்பட்டன. தீபாராதனையின் போது பக்தர்கள் முருகா அரோகரா என கோஷமிட்டு அருணகிரிநாதனை வணங்கினர். தீபாராதனை முடிந்து அருணகிரிநாதரினுடைய அருட்பிரசாதமாக அருணகிரிநாதரினுடைய பக்தர்களுக்கு அருட்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அருணகிரிநாதரினுடைய அருட்பிரசாதத்தை பெற்று சென்றனர். விழா ஏற்பாடுகளை திண்டுக்கல் அருணகிரிநாதர் விழா குழுவினுடைய பொறுப்பாளர் ஐக்கியம் ராஜகோபால் சுவாமி அவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றானது வருகின்ற 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று இரவு 8:30 மணி அளவில் திருமலைக்கேணிக்கு திண்டுக்கல்லிலிருந்து பாத யாத்திரையாக பக்தர்கள் செல்கின்றார்கள். ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவவும் நம சிவாய. கலியின் தீமை யாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹரவும் நம சிவாய.